டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. எஸ்ஐயா புத்தகம் 25வது அதிகாரம் 6-10 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 6, 7, 8 உள்ள வசனங்கள். படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களுக்கு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துவார். சுமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பு இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சரசம் பரிமாறப்படும். அது என்ன விருந்து? நான் உள்ளே வந்து உங்களோடு விருந்து உண்பேன் என்று திருவடிப்பாடு 3 சொன்னதை சொல்லுகிறார். அந்த விருந்து என்ன? 7வது வசனம், மக்களுடைய மூடியுள்ள முக்காட்டையும் அந்த மலையில் அகற்றுவார். விருந்து கடவுள் நம்முடைய முக்காட்டு அழுகையின் முக்காட்டை அவன் நீட்டுவார். துன்பத்தின் தூகிலை தூக்கி எறிவார். அது மட்டும் மக்களுடைய சாவை என்றென்று அழித்துடைய நீ கண்ணீர் இல்லை, முகங்களில் இருக்க கண்ணீரெல்லாம் துடைத்து விடுவார். இந்த நிந்தையெல்லாம் அந்த விருந்து என்பது ஆண்டவர் அகற்றி விடுவார். இவருக்காகவே காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் இந்த 10வது வசனம் குறிப்பிடுகிறது. அதுதான் இந்த மலையிலே ஆண்டவர் கல்வாரி மலையிலே தன்னையே அர்ப்பணித்து நமக்கு மீட்பையும் வாழ்வையும் தேடி தந்திருக்கிறார். இதனால் முகத்தின் மூடியுள்ள முக்காட்டையும் துன்பத்தின் தூகிலை எல்லாம் தூக்கி எறிந்து சாவி உடைய செய்து எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைத்து விடுவார். அமைதியின் சமாதானத்தை கடுக்கிற தேவனாய் நமக்கு வாழ்வளிக்கிறார். இதோ அதுதான் ஆண்டவருடைய பிறப்புக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். அவர்தான் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையானவர்களே, அந்த மலை என்பது சீனாய் மலை அல்ல, சீயோன் மலை. ஆண்டவருடைய மீட்பின் மலையிலே தன்னையே அர்ப்பணிக்கிறார். அது மீட்பு. பிறப்பு என்பது பாடுகள், மரணம், உயிர்ப்பை குறிக்கிறது. அதை ஆண்டவரில் நாம் நிறைவு கொள்ள ஒப்புக் கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை மலையில் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறீர். மக்களுடைய துன்பங்களை எல்லாம் களைந்தெறிந்து மறித்து நீ உயர்த்ததன் வழியாக இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிவிட்டீர். ஆகவே இவருடைய துன்பங்கள் துயரங்களெல்லாம் களைந்து போட்டு ஒரு அமைதியும் சமாதானத்தை வழங்குகிறீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் நல்ல தகப்பனே. ஆமென்.